ரயில்வே துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பல்வேறு பதவிகளுக்கு அறிவு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ குறைந்தபட்சமாக ஐடிஐ படித்தவங்க கூட இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஸோ இந்த சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு அதாவது மாநில வாரியாக இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ். ஸோ இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ரயில்வே மண்டலங்களில் தான் இப்போ இந்த காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்க, அதற்கான வேகன்சி என்ன, அதை நம்ம பார்த்தலாம். ஓகே, ஏசி மெக்கானிக் இந்த பதவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 251 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் அன்ரிசர்வ்டு 102, இடபிள்யூஎஸ் 25, ஓபிசி 67, எஸ்டி 19, ஷெட்யூல்டு கேஸ்ட்டு 38. ஸோ இதேமாரி எல்லா பதவிக்குமே கார்பெண்டர் 22, கோப்பா 181, டீசல் மெக்கானிக் 105, எலக்ட்ரீஷியன் 1258, எலக்ட்ரானிக் மெக்கானிக் 88, ஃபிட்டர் 539. ஸோ என்னென்ன பதவிக்கு எவ்வளோ வேகன்சி, அதுக்கு எத்தனை ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க ஃபுல் ஒரு டேபிளாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க, அதில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை பார்த்துங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது அப்ரெண்டிஸ் பயிற்சி, இது வந்து ஒரு வருட தற்காலிக பணிக்கானது. இது வந்து நிரந்தர பணி கிடையாது. ஸோ ஆனால் இதில் கிடைக்கக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிரந்தர பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் போது ஒரு கூடுதல் தகுதியாக இருக்கும். ஸோ இதுக்கு கல்வி தகுதி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கேண்டிடேட்ஸ் must have passed 10th standard class examination or its equivalent under 10th plus 2 examination system with minimum 50% of marks aggregate from recognized board. Must also possess ITI certificate in trade notified from institute recognized by NCVT, SCVT. ஸோ நீங்கள் வந்து 10th + 2 அந்த சிஸ்டத்தில் குறைந்தபட்சமாக 10th படிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு ஐடிஐ அந்த குறிப்பிட்ட ட்ரேடில், ஃபிட்டர்னா ஃபிட்டர் ட்ரேடு, வெல்டர்னா வெல்டர் ட்ரேடு, கார்பெண்டர்னா கார்பெண்டர் ட்ரேடில் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகே, இப்போ ஏசி மெக்கானிக்கு, கார்பெண்டர், ஸோ எல்லாத்துக்குமே அதே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 10th SSLC வித் 50% ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். ஐடிஐ மெக்கானிக்கு ஏசி ட்ரேடில். ஸோ அதேமாதிரி வந்துட்டு கார்பெண்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா கார்பெண்டர் ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அடிப்படை தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அது தொடர்பான ட்ரேடில் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தவங்க விண்ணப்பிக்கலாம். எலிஜிபிலிட்டி கண்டிஷன், ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா candidates should be at least 15 years old and must have not completed 24 years of age of the closing date for receiving online application. ஸோ 15 வயதுலேருந்து 24 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதில் வயது வரம்பு தளர்வு இருக்கா அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்சிஎல் இவங்களுக்கெல்லாம் அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸபிள் பை 5 years ஃபார் எஸ்சி, எஸ்டி அப்ளிகன்ஸ், 3 years ஃபார் ஓபிசி, என்சிஎல் கேண்டிடேட்ஸ். ஸோ இவங்களுக்கு 5 வருடம் மற்றும் 3 வருடம் வயது வரம்பு தளர்வு இருக்குது. அதேமாதிரி பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, ஸோ வந்து உடல் திறன் சவால் கொண்ட விண்ணப்பதாரராக இருந்தீங்க அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட் இஸ் ரிலாக்ஸ்டு பை 10 years. ஓகே, 10 வருட வயது வரம்பு தளர்வு இருக்குது. ஸோ அதேமாதிரி எக்ஸர்விஸ்மேனுக்கும் இருக்குது. ஸோ முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தகுதி என்ன அப்படின்றத பார்த்துங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி ஆஸ் பர் த ரயில்வே போர்டு கைட்லைன்ஸ் RBE dated 6/10/2015. The selection of eligible candidates for training under the Apprentice Act 1961 will be based on the merit list prepared by calculating the average of the percentage marks obtained in both the 10th class matriculation examination with a minimum of 50% aggregate marks and ITI examinations giving equal weightage to both. ஸோ நீங்கள் 10th எடுத்த மதிப்பெண் மற்றும் உங்களுடைய ஐடிஐயில் எடுத்த மதிப்பெண் இதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த தேர்வானது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் உடல் திறன் தேவைப்படக்கூடிய வேலை அப்படின்றதுனால ஸோ அந்த மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்குறாங்க. அதுபோல் வந்துட்டு உங்களுக்கு பிடபிள்யூபிடி சூட்டபிள் டிசபிலிட்டி, ஸோ நீங்கள் வந்து உடல் திறன் சவால் கொண்ட விண்ணப்பதாரராக இருந்தீங்க அப்படின்னா எந்தெந்த பதவிகளுக்கு என்னென்ன விதமான உடல் திறன் சவால் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஒரு பெரிய சார்ட் இருக்குது. ஸோ அந்த சார்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். பேமெண்ட் ஆஃப் ஃபீ ஆன்லைன் ஒன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் கம்ப்ளீட்டட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்
ஓகே, https SCT railways indianrailways.gov.in. Okay, filling the requesting details and uploading the relevant documents, the candidates will be directed to pay application fee. Application fee of non-refundable rupees 100. Transaction charges for online payment, if any, shall be borne by the candidate. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா விதமான தகவல்களையும் முழுமையாக பூர்த்தி செய்ததுக்கு பின்னால் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸாக 100 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்ன மெத்தடில் பே பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொதுவாக இது வந்து ஆன்லைன் தான். ஸோ வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணலாம். No fees required for from SC ST candidates, female transgender candidates of all communities and PWBD candidates. ஸோ வந்து இந்த 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ்லேயும் வந்து பல்வேறு பிரிவினருக்கு விலக்கு இருக்குது. குறிப்பாக வந்துட்டு SC ST கேண்டிடேட்ஸுக்கு வந்து அவங்க விலக்கு கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் பெண்கள், மாற்று டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கும் வந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. PWBD அதாவது உடல் திறன் சவால் கொண்டவங்களுக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸில் விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. How to apply? Steps to submit online application. ஸோ வந்து நீங்கள் submission of online application is divided into 4 stages. Registration, entering personal details, educational technical qualification details, and uploading photo, signature, selection of option, and payment of processing fee. ஸோ நீங்கள் அந்த ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு மொத்தம் ஒரு 4 ஸ்டேஜ் வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதில் வந்துட்டு என்டரிங் பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ வந்து உங்களுடைய அடிப்படை தகவல்களை கொடுத்து வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து எஜுகேஷ்னல் அண்ட் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். ஸோ உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய தொழில்நுட்ப தகுதி பற்ற தகவல்களை நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். மூணாவது வந்து அப்லோடிங் ஃபோட்டோ, சிக்னேச்சர். நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸு, சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ப்ராசஸிங் ஃபீ. செலெக்ஷன் ஆஃப் ஆப்ஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு என்ன நீங்கள் எதுக்காக நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ், பேமெண்ட் ஆஃப் ப்ராசஸிங் ஃபீ. ஸோ ப்ராசஸிங் ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 ஸ்டேஜாக வந்துட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து முழுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பாக வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுறதை விட ஒரு இசேவை மையத்தில் போய்ட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தவறுகளுக்கு இடம் இல்லாமல் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுறதுக்கு காரணமாக ஆகிடும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையங்களை பயன்படுத்தி விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா தவறுகள் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து தொழில்நுட்ப தகுதி மற்றும் கல்வி தகுதி அடிப்படையில் நேரடியாக கொடுக்கறதுனால ஸோ நல்ல மதிப்பெண்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எளிமையாக இந்த அப்ரண்டிஸ்ஷிப் வேலையில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோடட். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. உதாரணமாக 10th ஸ்டாண்டர்டு மார்க் லிஸ்ட்டு, ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்து, அதுபோக வந்து கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர்ஸ் ஆஃப் ITI. ஸோ ITIயில் நீங்கள் எல்லா செமஸ்டர்லையும் எடுத்தால் மதிப்பெண் பட்டியல் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இதுமாதிரி நிறைய வந்து உங்களுக்கு தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது சாஃப்ட் காப்பி நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். ஸோ வந்து எந்த விதமான டாக்குமெண்ட் அல்லது எந்த விதமான தகவலை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க, அதாவது ஃபில்அப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதன் காரணமாக உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தவறுகளுக்கு இடம் கொடுக்காமல் விண்ணப்பிக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இது போக அதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை முழுமையாக படித்து பார்த்துருங்க. ஃபார்ம் ஆஃப் காஸ்ட் சர்டிஃபிகேட். ஸோ இந்த அனெக்சரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்டு என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு லிஸ்ட் ஒன்று, அந்த ஒரு ஃபார்மேட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு முறை முழுமையாக பார்த்துருங்க. ஸோ குறிப்பாக வந்துட்டு இது வந்து SCR, அதாவது சவுத் சென்ட்ரல் ரயில்வே அப்படின்ற அந்த கேட்டகரியில் வருது. ஸோ இது முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போஸ்ட் வந்து ஆந்திராவில் இருக்குது, தமிழ்நாட்டில் வெள்ளூரில் இருக்குது. ஸோ இது மாதிரி பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு ரயில்வே மண்டலங்களில் இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ரயில்வே மண்டலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிவிஷன் சொல்லுவாங்க. டிவிஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மெட்ராஸ் டிவிஷன் இருக்குது, திருச்சி டிவிஷன் இருக்குது, மதுரை டிவிஷன் இருக்குது, சேலம் டிவிஷன் இருக்குது. மொத்தம் 4 டிவிஷன் தமிழ்நாட்டில் உண்டு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகும்போது ஒவ்வொரு டிவிஷனில் வந்து இந்த வேலைவாய்ப்பானது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது எந்த டிவிஷனுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க, அது எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க, இதெல்லாம் முழுமையான தகவல்களை வந்து ஒரு முறைக்கு 2 முறை வந்து நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பயிற்சிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் 12/3/2026 11/4/2026 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த டேட், அதாவது இந்த 2 தேதி உட்பட
இதற்கு இடைப்பட்ட நாட்களில் தான் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ஸோ வந்து இந்த தேதிக்குள்ளே, அதாவது கடைசி தேதிக்கு முன்னால் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகே, இந்த சவுத் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.